வணக்கம் பாலமுருகன். இந்த வருஷத்துக்கு உரிய முதல் பேய் கதை யார் சொல்லிக்கா? இந்த மூக்கு நோட்டி தான். என்னங்கிறத கேளுங்க. நானும் என் தலைவரும் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் ஐயா வீரப்பனாரை பற்றி ஒரு விவாதம் வந்தது. அவருடைய இறப்பை பற்றி தான் தெரிந்து கொள்ள பேரார்வமாக அண்ணன் இருந்தார்கள். அப்போது எப்படி இருந்தார்கள் தான் நான் விளக்கி சொன்னேன். அதை அந்த நாட்டில் அந்த இனக்கூட்டத்தில் ஒரு வீரன், அவரையும் பயன்படுத்தி வச்சீர்களே என்று ஒரு தவிப்பு அவருக்கு இருந்தது. அந்த நேரத்தில் அவரை பற்றி வரும்போது இந்த தொடர் வந்திருக்குதுன்னா நம்ம மக்கள் தொலைக்காட்சியில் நான் சொல்லும்போது, ஆமா நான் நேரம் கிடைக்கும் போது அப்போ பார்க்குறேன், எனக்கு பார்க்குறேன், நான் மொத்தமா அந்த படைப்பை உங்களுக்கு பார்க்கும்படி செய்கிறேன்னு நான் திருப்பி வந்த பிறகு அதை மொத்தமாக வாங்கி அனுப்பிவிட்டேன். நான் அந்த தொடரை எழுதி தம்பி வாத்தவதமன் இயக்குகிறார் என்ற தகவலை நான் அன்னைக்கு அண்ணனுக்கு நான் தெரியப்படுத்திருப்பேன். ஓலா கதை விடுறதுங்கிறது இவனுடைய என்ன சொல்றது டெப்த்லயே இருந்து வெளியில வர்றது போல இருக்கு. இந்த தமிழ் சமூகத்துக்கு முதல்ல மிக கேவலமான, அதாவது அட்டபாடர் கேவலமான கதைகளை சொல்லி அந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்குள்ள மதி மயக்கத்துல முட்டாளா காட்டு முன்னாடி கூட்டமா ஆக்கி வச்சிருக்கிறதுல இவன் 1500 கதைகளுக்கு மேல சொல்லி வச்சிருக்கான். எல்லா கதையிலும் கேடுகட்ட என்ன சொல்றது மட்ட ரகமான ஒரு கதை. அதாவது பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஆளுமை அப்படிங்கிற ஒருத்தர் இங்க இருந்திருக்காருன்னு சொல்லி முதல்ல தமிழ் இனப்பற்றோட திராவிட பேரியக்கங்கள் தான் அந்த அந்த என்ன சொல்றது பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கை மக்களுக்கு தமிழ் ஈழ மக்களுக்கு நம்மளுடைய தொப்புள்குடி உறவுகள் நம் சொந்தங்கள்னு சொல்லி இருக்கக்கூடிய உறவை இந்த கேடுகிட்ட சைமன் வந்ததுக்கு பிறகு அத்தனையும் இரண்டாக அடித்து உடைத்து இரண்டாக பிளந்ததுக்கு பிறகு அந்த புரோட்டாங்கிறோம் அந்த பிரபாகரனுடைய மாண்பை சிதைத்து சிறுமைப்படுத்தி இவனும் அந்த பிரபாகரன் அவர்களும் ஒரே தட்டுல உட்காந்து சாப்பிட்டதுல ஆரம்பிச்சு எங்க போல ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போய் ஜாலியா தன்னுடைய வாழ்க்கை முறைய அனுபவிச்ச ரேஞ்சில் இவன் கதை விட்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவனை செருப்பாலேயே அடிக்காத குறையா எல்லாருமே இவன் மேல ஏண்டா இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டாலும் குறைந்தபட்ச வெக்கமான உணர்ச்சியே இல்லாம தொடர்ச்சியாக அந்த பொய்யை சொல்லிட்டு நேத்திக்கு நின்றுகிட்டு தமிழ்நாட்டுல புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய புதுவை பாடல் எடுத்து பாடிக்கிட்டு கொஞ்சமும் நாகரிகம் இல்லாம என்னென்ன கதை விட்டுருக்கான் பாருங்க. இவனும் அவரும் ஒன்னா உட்காந்து இவன் சொல்லியிருக்கக்கூடிய கதையை பார்த்தா ஒட்டு மொத்தமா பிரபாகரனுக்கு வேற வேலையே இல்லாத மாதிரியும், பொழுது விடிஞ்சா இந்த ஒரு ஃபாதர் டிவியில 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்கல்ல, ஆமாங்க சார் அப்படிங்க சார் இப்படி புலப்பத்து போய் 24 மணி நேரம் டைரக்ட் டிபேட் நடத்துற மாதிரி இவனும் இந்த பிரபாகரன் அவரும் பேசிக்கிட்டே இருந்த மாதிரி இவன் பேச்சு ஓலா அப்படின்ட்டு இருக்கிறான்னா குறைந்தபட்சம் சிந்திக்க மாட்டாங்களா? பிரபாகரன் என்கிற அடையாளம்ங்கிறது என்னது? தமிழ் இனத்துடைய விடுதலைக்கான அடையாளம்னு இந்த கபோதியை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவன் சொல்லக்கூடிய பேச்சை பார்த்தா பொழுது அன்னைக்கு பிரபாகரன் வளன்னு பேசிக்கிட்டே இருந்த மாதிரியும், பிரபாகரன் என்பவருக்கு ஒன்றுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரியும், அந்த விவரம் தெரிந்த நாளில் இருந்து சாப்பாட்டை உருட்டி அவர் வாயில ஊட்டினதுல இருந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் நடப்புகள் நிகழ்வுகள் வரைக்கும் எல்லாமே இவன் தான் அவருக்கு கற்றுக் கொடுத்த ரேஞ்சில பேசினான்னா வழக்கம் போல இவனை எந்த சிறப்பை கட்டிட்டு அடிக்கிறது அப்படின்னு தமிழ் சமூகம் தான் கேட்குது. ஆனாலும் மான உணர்ச்சி துளியும் இல்லாத முட்டாள் கூட்டங்கள் இவன் பேச்சை கேட்டு கைதட்டி சிரித்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்த்தால்தான் நமக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில சந்தன கடத்தல் வீரப்பனை அவரு கேட்டாராம், அங்க உருப்படியா போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளை இழந்துட்டாரும், அவர் வருத்தப்பட்டாராம். அவர் பற்றிய தரவுகள் எதுவுமே அவர்கிட்ட டேட்டா கிடையாதான். அந்த டேட்டா இந்த இந்த புல்லு பிடிங்கிருக்கான் பாத்தீங்களா, இந்த புடிங்கி இங்க இருந்து வாங்கி எல்லாத்தையுமே அனுப்பி வச்சானா அவர் பார்த்து சந்தோஷம் அடைஞ்சாராம். ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வரலாறு தேதி மாசம் வருஷம்னு ஒண்ணு இருக்கும்ல, ஒரு நாளாவது அந்த தேதி மாசம் வருஷம் சொல்லியா, எத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் அனுப்பி வச்சேன் இந்த ப்ரூஃப் இந்த சீட்டுன்னு. கேடுகட்ட பொய்யில் புழுத்த புழுவே, உனக்கு மான உணர்ச்சி கொஞ்சம் கூட கிடையாதா அப்படிங்கறதுதான் நம்ம கேட்கிறோம். அதாவது 2025 முதலா இவன் சொல்லியிருக்கக்கூடிய கதை ஓலா கதை இன்னைக்கு வந்திருக்கு. இந்த ஆண்டு முழுக்க இன்னும் எத்தனை கதைகளை இவன் விடுறான் அப்படிங்கிறத நம்பர் போட்டு தான் நம்மளாம் எழுதி வைக்கக்கூடிய சூழ்நிலை வருது. பார்ப்போம். ஆரம்பிக்கலாம்.